காய்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி 60 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க வச்சுருக்கீங்க. எல்லா யூடியூபர்ஸும் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வரும் பார்த்தீங்களா? அப்போ வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, கேக்லாம் வெட்டி. அப்புறம் இது 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 60 அடிச்சதுனால. ஏன்னா நானே எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணுறேன்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இப்போ நான் வந்து யாரெல்லாம் அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, டியூஷன் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் தான் வீடு இருக்குது, அவங்களாம் பண்ணுறாங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேர்லாம் சொல்ல முடியாது என்னால். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நானே என் ஃபோன் எடுத்து பண்ணி விட்டுப்பேன். அப்புறமா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட நான் சேனல் பேர் எழுதி கொடுத்தா அவங்களும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் டீச்சர் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் இங்கிலீஷ் மேம் தான், யோகிதா மேம். அவங்களோட பேர் வந்து நான் சொல்லட்டான்னு தெரில, சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து இந்த வீடியோவை பார்ப்பாங்களான்னு எனக்கு யோசிக்கிறேன். ஸோ பார்த்தாங்கனாலும் எனக்கு ஓகே தான், நான் வந்து பார்த்தே தான் ஆகணும்னு நான் சொல்லலை. ஸோ வந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நான் சொன்னேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நான் வந்து அப்புறம் எழுதி கொடுத்தேன் பேர். அப்போ நான் பிடிஎஸ் தான் வச்சுருந்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யூஸ்வலாக என் சேனல் பார்க்குறவங்க. பிடிஎஸ் தான் வச்சுருந்தேன், பிடிஎஸ் மட்டும் போகிறது. அப்போ நான் ஹாஃப் தான் பிடிஎஸ் முடித்தேன், இப்போ நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அப்போ நான் கொடுத்தேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் நைட்டு பண்ணிட்டாங்க 10 o'clock. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் நைட்டு 10 o'clock வந்து பண்ணிட்டாங்க. ஓகேன்ட்டு நான் நாளைக்கு போய் கேட்டேன், மேம் நான் நேற்று நைட்டு 10 o'clock தானே மேம் பண்ணிங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஆமாண்ணா. நான் அப்புறம் ஜெயப்பிரியா மேம் எங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னேன். அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்களான்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பார்த்தாலும் ஓகே தான், பார்க்கலாம் ஓகே தான். ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அவங்க எனக்கு பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க. எனக்கு என்கிட்ட என்ஜாயிங்காக நடந்துப்பாங்க. அவ்வளோவா திட்ட மாட்டாங்க என்னை யாருமே. என்ஜாயிங்காக காமாக நடந்துப்பாங்க என்கிட்ட. அப்படியே அப்படிலாம் வரமாட்டாங்க. இது கீழே விழுந்துட்டியா, சரி பரவாயில்லவா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். நான் இப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானே எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வீடியோலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அவ்வளோவா வீடியோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது தொடரும், அதனால் எனக்கு சோம்பேறி. ஸோ ஷார்ட் போட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கலாம், அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் இருக்கும். அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். யாரோ வேறு நாட்டிலேருந்து எனக்கு சொல்லியிருக்கீங்க, அது என்ன நாடுன்னு தெரில. அதை வந்து நான் கமெண்ட்டரி அந்த இது இருக்குல்ல, அந்த பிடிஎஸ்லேயே இவனும் ஆரமும் ஜின்னும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. கிம் நாம் ஜூனும் அப்புறம் ஆரமும். அவங்க கிம் நாம் ஜூன் தானே ஆரம்பு. அப்புறம் வேறு யார் ஜின்னும் தெரில. அந்த வீடியோவில் வந்து யாரோ வேறு நாட்டிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வேறு லாங்குவேஜில் பண்ணியிருந்தாங்க, எனக்கு அது புரியலை. அப்புறமா அது கீழே டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ்னு போட்டிருந்துச்சு. தொட்டு பார்த்தா அவர் பியூட்டிஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் அவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான், என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ பாய் காய்ஸ். மணியே வந்து இப்போ எவ்வளோ டேக்கு போயிருக்குன்னா நிறையா டேக் போயிடுச்சு. இதான் 10வது டேக்கு. மணி வந்து 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ நான் சாப்பிட வேற இல்லை. ஸோ பாய் காய்ஸ், குட் நைட்.